இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட 3 ஃபீட் டேங்க். இதில் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, சில்வர் அரவானா, அப்புறம் 3 ஷார்க்கு, அப்புறம் ஒரு டின் ஃபாயில். ஒரு டேங்க் கிளீனர் வச்சுருந்தோம், அது இறந்துருச்சு. இந்த 3மே ஷார்க்குமே நம்ம ஒன்றா வாங்கினது தான். இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது இது வாங்கி. பட் ஒரு ஷார்க் வளரவே இல்லை. இந்த ஷார்க் பார்த்திங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கும் சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3 ஒன்றா வாங்கினது தான். ஆனால் அது வளரவே இல்லை. இது ரெண்டும் நல்லாமே சாப்பிடும். இது வந்து சிக்கனே சாப்பிடும், அப்புறம் மீல் வார்ம் சாப்பிடும். பட் இது பெல்லட்ஸ் மட்டும்தான் சாப்பிடும் இந்த ஷார்க். வேறு எந்த ஃபீடும் எடுத்துக்காது. இந்த சில்வர் அரவானாக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது வந்து மீல் வார்ம்ஸ் தான் ரெகுலராக ஃபீட் பண்ணுவோம். பெல்லட்ஸ் வந்து எப்போயாவது ஃபீட் பண்ணுவோம், ஆனால் பெல்லட்ஸும் எடுத்துக்கும். மீல் வார்ம்ஸ் தான் ரெகுலராக ஃபீட் பண்ணுவோம். மீல் வார்ம்ஸ் வந்து செம க்ரோத் தெரியுது மீல் வார்ம்ஸ் போட. அதுவும் அது ரொம்ப சாப்பிடும் மீல் வார்ம்ஸை. அண்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து சிக்கன் ஹார்ட், அப்புறம் லைவ் கோல்ட் ஃபிஷ், ஃபீடிங் மாலிலாம் போடுவோம். ஏதாவது ஒன்று மட்டும் போடுவோம். ஃபீடிங் மாலி, லைவ் கோல்ட் ஃபிஷ்ஷில் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சிக்கன் ஹார்ட் இந்த மாதிரி போடுவோம். இது வீக்லி ட்வைஸ். சில்வர் அரவானாக்கு ஃபுட் அதுதான். அதுலேயே நம்மளுக்கு செம க்ரோத் தெரியும். இது வந்து ஒரு 5 or 6 months ஆகுது. இப்போ வந்து எப்படியோ நமக்கு 1 feet வரப்போகுது. 1 feet ஆகிடும் இன்னும் கொஞ்ச நாளில். அதுக்கப்புறம் டின் ஃபாயில் வந்து நம்ம அரவானா வந்து டின் ஃபாயிலில் போட்டு செம்மாடி அடிச்சு வச்சிருக்கு. நம்ம சில்வர் அரவானாக்கு பசிச்சா போதும், டின் ஃபாயிலை வந்து போட்டு தள்ளுருவான். நம்ம வந்து ஷார்க்ஸு, டின் ஃபாயில் எல்லாத்தையுமே முன்னாடியே வாங்கிட்டோம். ஒரு 1 year பிஃபோராக வாங்கி இதெல்லாம் நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சில்வர் அரவானாவை இந்த டேங்க்கில் ஆட் பண்ணோம். சில்வர் அரவானா நம்ம ஆட் பண்ணும்போது இவ்வளோ தான், ஒரு 3 inch தான் ஆட் பண்ணோம். இப்போது வந்து எல்லாத்த விட அதுதான் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த டேங்க்கில் வந்து நம்ம 2 feet டேங்க்குக்கு போகிறோம். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆஸ்கார்ஸ் இருக்குது. இந்த டேங்க்கில் வந்து ஒரு லெமன் ஆஸ்கார், இன்னொரு லெமன் ஆஸ்கார் அது அங்கே இருக்குது. இது வந்து ரெட் சில்லி ஆஸ்கார். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா 2 feet டேங்க். இதை நான் 3 inchல இந்த 3 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக 4 ஆஸ்கார்ஸ் வாங்கியிருந்தோம் நம்ம. 2 ரெட் சில்லி, 2 லெமன் ஆஸ்கார். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அப்போவே செத்து போச்சு. அது வந்து சண்டை போட்டு செத்து போச்சு. அண்ட் தென் நம்பால் இருக்கார்ல லெமன் ஆஸ்கார், இவர் தான் வந்து செம்ம அக்ரெசிவ். இந்த ஆஸ்கார் வந்து அதை அடித்து செம்ம ஸ்கின்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகி சரியாக ஃபுட் எடுத்துக்காமல் ரொம்ப நாள் எடுத்துக்கவே இல்லை. அதனால் அது சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது இன்னும் 4 inch அப்படி தான் இருக்குது. பட் இவங்க 2 பேரும் செம்மையாக க்ரோ ஆகிட்டாங்க. இந்த லெமன் ஆஸ்காரோட கலர் பேட்டர்ன்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம ரெட் சில்லிக்கும் கலர் பேட்டர்ன்லாம் சூப்பராக இருக்கும். பட் அவருக்கு தான் வந்து சரியாக க்ரோத்தும் ஆகலை. இப்போ இந்த 3மே ஒன்றா கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த டேங்க் செட் பண்ணேன். ஸோ வந்து 3மே ஒன்றா விட்டு வச்சுருக்கேன். ஃபீடிங் நம்ம நல்லா போட சண்டை கம்மியாகும். அதுங்க வயிறு ஃபுல்லாக இருந்தால் சண்டை போடாது. அதுங்களுக்கு பசிச்சா போதும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். இப்போ கூட பாருங்களேன், நம்ம வந்து அதுவும் ஆஸ்கார்ஸ்லாம் செம்ம ஆக்டிங் பண்ணோம். நம்ம கிட்டே வந்தோன்னா டெத் ஆன மாதிரி போய் ஒளிஞ்சிக்கிறது, அப்படியே படுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்கார்ஸ் பண்ணோம். நான் ஃபீடிங் பண்ணுறேன் நினச்சி எல்லாம் இங்கே வந்துருச்சுங்க. இப்போ நான் ஃபீடிங் போடலை, ஃபீடிங் போடுறேன்னு நினச்சி வந்துருச்சு. இதை பாருங்கள் சண்டை போடுது. இந்த ஆஸ்கார்ஸ்லாம் வந்து எப்படியோ வந்து என்கிட்ட வந்து ஒரு 6 months ஆகும் நான் வாங்கி. 6 monthsல இவ்வளோ தான் க்ரோத்துன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து இங்கே இருக்கிறது இல்லை, அதனால் ஃபீடிங்லாம் ரெகுலராக சிக்கன் போடுறதில்ல. நான் மீல் வார்ம்ஸ்லாம் இதுங்க சாப்பிட லேட் ஆகிடுச்சு. வெறும் பெல்லட் ஃபீட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் மீல் வார்ம்ஸ் போட ஆரம்பித்தோன்னா சாப்பிட்டு க்ரோத் தெரியுது. மீல் வார்ம்ஸ் எவ்வளோ பெட்டர் லைவ் ஃபீடுக்கு. ஏன்னா லைவ் ஃபீடில் வந்து ஏதாவது அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் இருந்து நம்ம ஃபிஷ்ஷை இதை சாப்பிட்டுச்சுன்னா இவங்களுக்கு டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ மீல் வார்ம்ஸ் எவ்வளோ பெட்டர். பெல்லட்ஸ், மீல் வார்ம்ஸ் ரெகுலராக ஃபீட் பண்ணாவே நம்மளுக்கு செம்ம க்ரோத் தெரியுது. கலர் பேட்டர்ன் பாருங்களேன், இந்த ஆஸ்காருக்கு செம்ம கலராக இருக்கும். இதுதான் என்னோடய ஃபேவரட். பட் இதுதான் அக்ரெசிவும். இதனால தான் நம்ம ஆஸ்கார் அங்கே பாருங்கள் வெளியிலே வர மாட்டுது, ஒளிஞ்சிட்டே இருக்குது. இவர் கொஞ்சம் வெளியில் வராரு. ஏன்னா இது ரெண்டும் இப்போ சேம் சைஸில் இருக்கனால இவர் வெளியில் வராரு. அவர் கொஞ்சம் குட்டியாக இருக்கனால வர்றதே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இவருக்குன்னு தனி டேங்க் செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தனியாக ஃபீட் பண்ணி அதையும் இந்த சைஸுக்கு நம்ம வர வச்சா தான் இதில் ஆட் பண்ண முடியும். இல்லைன்னா இவர் காலி ஆகிடுவார். இது வந்து ராக் தீம் செட்டப். இது வந்து காசு குத்துலாம் வாங்கலை, சும்மா கிரவுண்ட்லேருந்து எடுத்துன்னு வந்து வச்சு நம்மளே செட் பண்ணது தான் இந்த ஆஸ்கார் டேங்க் செட்டப். இதுவும் சூப்பர் டேங்க்கு. இதுவும் என்னோடய ஃபேவரட் தான். இதுதான் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் செகண்ட் டேங்க்கு. அது ஃபர்ஸ்ட் டேங்க்கு. அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளோட பேரட் ஃபிஷ். நம்ம பேரட் ஃபிஷ்ஷை வந்து ஜோடியாக 2 வாங்கியிருந்தோம். இப்போ ஒன்று தான் இருக்குது. ஏன்னா இன்னொன்று வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே காலி. அது வந்து மேல் ஃபீமேல் தான் வாங்கியிருந்தோம். இவர் ஃபீமேல். மேல் வந்து அப்போவே இறந்து போச்சு. இதை வந்து நம்மளால் எந்த டேங்க்லையும் ஆட் பண்ண முடியாது. இதை நம்ம அரவானா டேங்க்கில் ஆட் பண்ணால் பேரட் அரவானா அடித்து அரவானாக்கு டேமேஜ் ஆகுது. ஆஸ்கார் டேங்க்கில் ஆட் பண்ணால் இது ஆஸ்கார் அடித்து ஆஸ்காரை டேமேஜ் பண்ணுது. இருக்கிறதுல இதுதான் ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்.
என்கிட்ட இருக்கிறதுல. இந்த பேரட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இது. இங்கே பாருங்களேன், இது வந்து செம்ம அக்ரெசிவ். எந்த ஃபிஷ்ஷை போட்டாலும் அடித்து போட்டுரும். நான் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஃபிஷ்ஷை பார்த்ததே எல்லாம் இது சேல் பண்ணிடலாமான்லாம் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இதை வச்சுட்டு என்னால் முடியல. இது தனியாக ஒரு டேங்க் செட்டப் இதுக்குன்னே கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மற்ற எந்த ஃபிஷ் கூடயும் செட்டும் ஆகலை. டெரிட்டோரியல் ஃபிஷ் இருந்து இப்போ பாருங்களேன், அதுக்கு தான் இந்த பாட்டை வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி இடம் அவங்களுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் இருக்கும், வெளியிலையும் வராது, இது உள்ளே தான் இருக்கும். இந்த பேரட் மற்ற ஃபிஷ்ஷு கூட விட்டால் கூட இது ஏன் இடம்னு சொல்லி இதை அந்த ஒரு சைடுக்கிட்டே இது வராது. அவ்வளோதான் நம்ம பேரட். இதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது. இது வந்து 1.5 feet டேங்க் தான், 2 feet கிடையாது. இப்போது இது 3rd டேங்க். இவ்வளோ தான் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். இது 1, அது 2, அங்கே பேரட் ஃபிஷ் 3. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் அண்ட் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.